வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நல்ல பாட்டுங்க. நவராத்திரிங்கிற படத்துல வரும் அருமையான பாட்டு. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். நடிகர் திலகமும் போட்டி போட்டுக்கிட்டு நடிப்பாங்க அந்த பாட்டுல. இப்ப ஏன் நான் அந்த பாட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, நீங்க யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். எந்த நேரத்துல நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா இத பத்தி சொன்னாரோ, படத்துல ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல அதுக்கு ஏத்தா மாதிரி சட்டசபையில ஒரு கும்பல் அழகா தூங்கிக்கிட்டு இருக்கிறத போட்டோவே வெளியே வந்துருச்சு, சமூக வலைதளங்கள்ல வெளியே வந்துருச்சு. அதுல மெயினா தூங்கிட்டு இருக்கிற நபர் யாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. யார பத்தி எடப்பாடியார் சொன்னாருங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, இதுதான் பொறுப்புள்ள அமைச்சர்கள் இருக்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா, எல்லாமே நாங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த அளவுக்கு தமிழ்நாடை நாங்க வளர்த்து வச்சிருக்கோம், எப்படி நாங்க ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால லெஃப்ட் அண்ட் ரைட் வீடியோஸ் வருது. அதாவது தாத்தா அப்படி பண்ணாராம், புள்ள இப்படி பண்ணாராம், பேரன் அதுக்கு மேல பண்றாராம், இதெல்லாம் வருது. அந்த மாதிரி வீடியோஸ் வர இந்த காலகட்டத்துல எடப்பாடி ஐயா இத சொன்னாரு. இந்த பாட்டை பத்தி கரெக்டா அதுக்கு மேட்சிங்கா அவங்களே கொடுத்துட்டாங்க கண்டென்ட். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா தூங்கினது அவங்க தான் சட்டசபையில. அதுவும் வெளியே வந்துருச்சு. இது ஒரு பார்ட். இதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு அருமையான படம், அதுவும் நடிகர் திலகம் நடிச்ச படம் தான், கப்பலோட்டிய தமிழன். இப்போ யாருன்னா கப்பலோட்டிய இரண்டாம் தமிழன். யார் அவரு? மாண்புமிகு திரு டி.ஆர். பாலு ஐயா அவர்கள். ஏன் நான் அவரை கப்பலோட்டிய இரண்டாம் தமிழன் சொல்றேன், ஏன்னா இப்போ எங்களுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு. உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு, திரு டி.ஆர். பாலு அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் அந்த டைம்ல அமைச்சரா இருந்த பொழுது 10 கப்பல் வாங்கினாரு குற்றம் வந்திருந்தது. அது திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு. இதுக்கு திரு டி.ஆர். பாலு அவர்கள் என்ன பண்ணாரு, அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு, எப்படி அப்படி சொல்லலாம், என்ன பத்தி டெஃபமேஷன், ஐ அம் ஃபைலிங் அகைன்ஸ்ட் யூ அப்படின்னு அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு அவர் போட்டாரு. இப்போ 2 பேரோட கிராஸ் இது சைதாப்பேட் கோர்ட்ல நடக்குது. 2 பேருமே ஆஜராயிருக்காங்க. சோ திரு டி.ஆர். பாலு அவர்களை கேள்வி கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அவங்க சொல்றாங்களே, இது உண்மையா? 10 கப்பல் நான் வாங்கலீங்க, 2 கப்பல் தான் வாங்கினேன். என்னங்க இது, 10 பேரை நான் ஏமாத்தலீங்க, 2 பேரை தான் ஏமாத்தினேன். இல்லங்க, 10 கொலை நான் பண்ணலீங்க, 1 கொலை தாங்க பண்ணேன். பண்ண தப்பு தானே. அதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்கன்னா எனக்கு என்ன காமெடி பாருங்க. இதுல வேற அவங்க அதையும் கேக்குறாங்க. அதாவது இது முதல்ல சொன்னது திரு மு.க. அழகிரி அவர்கள் டி.ஆர். பாலுவை பத்தி. அப்ப அவர் மேல ஏன் அவதூறு வரல? அது அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அவர் வாய்க்கு வந்ததை உளறிட்டாரு, அதனால நான் அவர் மேல அவதூறு நான் போடல. திரு மு.க. அழகிரி மேல டெஃபமேஷன் போட முடியாது, ஏன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க கட்சி ஜனநாயக முறையில தான் நடக்குது அப்படின்னு பேசிப்பாங்க. அங்க என்ன, குடும்பம் சொல்றதுதான், குடும்பம் செய்யறதுதான். சோ எப்படி கேஸ் போட்டிருக்க முடியும்? ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் குடும்பம் கிடையாது, பிஜேபியோடைய மாநில தலைவர், இப்போ முன்னாள் மாநில தலைவர். சோ டெஃபமேஷன் போடலாம். ஆனா இங்க அது எதுவுமே இங்க நான் பாயிண்டா பேச வரல. 10 கப்பல் வாங்கினா என்ன, 2 கப்பல் வாங்கினா என்ன, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தது தப்புங்கிறது தானே இங்க பாயிண்ட். அதை இப்படி வெட்ட வெளிச்சத்துல இப்படி போட்டு உடைப்பாங்க, இது கூடவா தெரியல? இதுல இன்னொரு சிக்ஸர் வேற சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்ட, ஒன் மோர் சிக்ஸர். அதாவது எனக்கு கடன் கொடுத்த அந்த கம்பெனியோட உரிமையாளர் என் பையனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. நிஜமாவே இப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலீங்க. இப்படியா பேசுவாங்க? அதுவும் ஒரு கோர்ட்ல ஒரு விசாரணைக்கு ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுது அதாவது இந்த அளவுக்கு தான் பேசுவோம், இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் திமுக அரசாங்கம். இத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஊழல், எந்த அளவுக்கு பிரச்சனைகள், எந்த அளவுக்கு இவங்க செஞ்சிருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். நான் 10 கப்பல் வாங்கல, 2 தான் வாங்கினேன். யார் காசுல எப்படி வாங்கினீங்க?
அதுதானங்க பாயிண்ட். அண்ட் ஃபைனலி நாங்க தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமா வச்சிருக்கோம். ஃபினான்ஸ் அப்படி நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம். குட் கவர்னன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ராப்பரா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றோம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு ஒரு பாட்டு ஒண்ணு எல்லாரும் கோரஸா பாடிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சமீபத்துல, இன்னைக்குன்னா ஐ அம் டாக்கிங் அபவுட் ரீசன்ட் வந்திருக்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஒரு தமிழ் குடிமகனுக்கு எந்த அளவுக்கு கடன் சுமை ஏறி இருக்கு தெரியுமா? பர் பர்சன் 1,32,000 rupees நம்ம மேல கடன் சுமை, தேங்க்ஸ் டு திஸ் கவர்மெண்ட். அதாவது 1952லேருந்து 2021 வரைக்கும் ஒரு 4 லட்சம் கோடி தான் கடன் தமிழ்நாடு பார்த்திருக்கு. எது 1952லேருந்து 2021 வரைக்கும். இந்த 2021லேருந்து 2026க்குள்ள 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். எக்ஸாக்ட் நம்பர் நான் இப்ப போட போறேன், நீங்க பாருங்க. ரூபாய் 10,248,000,000,000,000 இந்த அளவுக்கு கடன் சுமை வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. இதுதான் இவர்கள் செய்த மாபெரும் சாதனை. திராவிட மாடலுடைய மாபெரும் சாதனை இதுதான். தமிழக மக்களே, தயவு செய்து இதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா this is falling on our heads. அதுக்கு தான் நான் சொன்னேன், per person 1,32,000 has fallen on our heads. இதே தான். இந்த 5,000 ரூபாய் கொடுக்குறேன், யார் காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் நான் பண்ணிட்டேன். எங்கேருந்து பண்ணாங்க? இதைத்தான் நான் சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் நான் இந்த பாயிண்டே நான் எடுத்து கொண்டு வந்தது. இதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், தமிழக மக்களே, ப்ளீஸ் வேக் அப், ஸ்மெல் த காஃபி. அட்லீஸ்ட் யூ வேக் அப். ஏன்னா அசம்பிளில அமைச்சர்கள்லாம் தூங்குறாங்க, நம்மளாவது முழிச்சுப்போம். முழிச்சுக்கிட்டு ஏப்ரல்ல let us vote for the right team, the proper team, the honest team, the team that will give us good governance to come to power. கண்டிப்பா நான் எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இங்கேயும் சொல்ல போறேன். எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் அதை செய்வான். தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியை கொண்டு வருவான். இங்க ஒரு நல்ல ஸ்டேபிள் குட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகதான் போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அங்க ஆட்டம் கண்டுட்டு இருக்கு இண்டி கூட்டணி கூடாரம். NDA is getting stronger by the second as we talk. இதை எந்த மீடியாவும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால தான் நான் சொல்றேன். So let us vote for the right government, pun intended. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.